இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ இந்த பொண்ணு தான். என்ன இந்த பொண்ணு? ஏய் என்னையா உளர்ற? அது குழந்தையா? அது எப்படி ஆக்சிடென்ட் பண்ணும்? அதுக்கு கார் விட்ட காலை இட்டாரு. என்னையா பேசிட்டு இருக்க? சார் இந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட தான் இருந்தா. எந்த பொண்ணு கூட? அந்த பொண்ணு கூட தான் சார் அவ. அவதான் இந்த பாட்டியை இடிச்சு கொண்டா. என்ன? இந்த பொண்ணு தான் அவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. என்ன? ஹலோ கண்ணா, நான் தான் இன்ஸ்பெக்டர் அங்கிள். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? 2 நாளைக்கு முன்னாடி உனக்கு வயிறு வலிச்சுதா? என்னாச்சு? குஷி அக்கா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இல்லையே அங்கிள், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் ஏன் இந்த அங்கிள் உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வயித்த வலிச்சதுனோ ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்றாரு? இந்த அங்கிள் பொய் சொல்றாரு. He is bad. பொய் சொல்லவே கூடாது. உங்க பொண்ணு சொல்றது உண்மைதானா? சார், இவ சொல்றது உண்மைதான். அட, நீங்களே சொல்லுங்க சார், இவ்வளவு சின்ன பொண்ணு எதுக்காக போய் சொல்ல போறா? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம். நாங்க சொல்லி கொடுக்காம வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? நிஜமா அவளுக்கு வயிறு வலி இல்லையா? என்ன இன்ஸ்பெக்டர் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எனக்கு தெரியாம இருக்குமா? என்ன பேசுறீங்க? அவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க சார். அன்னைக்கு கூட அந்த பொண்ணோட அக்கா என்கிட்ட வந்தாளே. என் தங்கச்சிக்கு வயித்து வலியா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னா எனக்கு வேலை இருக்குமான்ட்டேன். நான் எப்படி சார் கூட போக முடியும்? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அது. நாங்க அத்தனை பேரும் வீட்டுல இருக்கும்போது என் பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்கணும்? அப்படியே ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலும் அவ என் கிட்ட சொல்லிருப்பா, கீர்த்தி கிட்ட சொல்லிருப்பா, இல்ல அஜித் கிட்ட சொல்லிருப்பா. ஆமா, கரெக்டா சொல்றாரு. ஏதாவது சொன்னாலா? இல்லையே. மோகன் குடும்பம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. பக்கா ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்காங்க போல. பெருசுங்க தான் இப்படின்னு பார்த்தா குழந்தை முதற்கொண்டு எல்லாம் கிரிமினலா இருக்குங்க. ஒரு பழமொழி இருக்குல்ல, தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயுங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க பார்ஷாலினி, ஒருவேளை போலீஸ் வீட்டுக்கு வரலாம், இல்லனா நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரலாம். ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பார்ஷாலினி, போய் சொல்றது கண்டிப்பா தப்புதான். ஆனா இந்த முறை நாம போய் சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை போலீஸ் ஆக்சிடென்ட் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்கலன்னு சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நாம போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது.
புரியுதா? டோன்ட் வெரி மாமா ப்ரோ, பொய் சொல்றது எனக்கு கை வந்த கலையாச்சே. எப்பெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் எழுதலையோ டீச்சர் கிட்ட நிறைய பொய்யா சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். அது மட்டும் இல்ல, என்னோட குஷி அக்கா எதுவும் தெரிஞ்சு பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி செஞ்சது எனக்காக தான். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா ப்ரோ. பிரமாதம் ஷாலினி, சூப்பர் கீர்த்தி, நீ அழகா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. அஜித், இவ குட்டி கீர்த்தி இல்ல? மோகனண்ணா, இவன் முன்னாடி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மோகனா, எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லக்கூடாதுல. ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. கலக்கிறப்போ ஏண்டா ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னு. நீ ரொம்ப குடிப்பியோ? போதையில வளர்றியா? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் கண்ணை செக் பண்ணு. இன்னொரு தடவை எங்க டைம் நீ வேஸ்ட் பண்ண உன்னை உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. போடா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய் ஒரு நிமிஷம் இரு. நம்ம யாருன்னு காட்டுறோம். யாரு பாயிரதுல புலின்னு. அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் சொல்லுவல்ல? ஆமா சார். பாரு. ஆமா சார், இந்த பொண்ணு தான் அப்ப வண்டி ஓட்டிட்டு வந்தா. போதும் போதும் போதும். கேஸ் ஓவர் சார். இப்ப நல்லா தெளிவா இருக்கும். அன்னைக்கு நைட்டு கார் ஓடிட்டு போனது இவளோட அக்கா குஷிதா. அவதான் எங்க பாட்டி அன்னைக்கு இடிச்சிருக்கா. அவ்வளவுதான். யுவன், சொல்லிட்டானே. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு குடிகாரனோட பேச்ச நம்பி எப்படி இப்படி குஷி மேல பழி போடுவீங்க நீங்க? நம்ம கிட்ட ஆதாரம் கூட எதுவும் இல்லையே. ஏன் இல்ல?